ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது வந்துட்டு ஒரு 4 ரோலில் நெல்லிக்காய் கூட போடுறதுக்காக ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 9.25 அடியில் 15 நாட் வந்துட்டு 14 நாட் வந்துட்டு பிளாக்கு, 14 நாட்டு வந்துட்டு ஒயிட்டு, திருப்பி ஒரு பிளாக்கு, மொத்தம் 29 நாட்டுக்கு வந்துட்டு 29 இன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 29 நாட்டு, 15 நாட்டு வந்து பிளாக்லேயும், 14 நாட்டு வந்துட்டு ஒயிட் கலர்லேயும், 14 நாட்டுக்கு நம்மளுக்கு 28 ஒயர் வேணும். 15 நாட்டுக்கு 30 ஒயர் வேணும். ஸோ வந்து இதில் வந்து 15 நாட் பிளாக்கில், ஒயிட்டில் வந்துட்டு 28க்கு 14 நாட், மொத்தம் 29 நாட். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை வந்துட்டு நான் வந்து ஒயர் வெட்டுறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அது ஸ்கேல் அளந்து அப்படியே வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது மாதிரி நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடிபாங்க போடுறதுக்காக நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். பாருங்கள், மொத்தம் ஒயிட் கலரில் மட்டும் 28 ஒயரு, 14 நாட்டு வரணும். அப்புறம் வந்துட்டு பிளாக்கில் வந்து 15 நாட்டுக்கு 30 ஒயர் வரணும். மொத்தம் இதில் 28, அதில் ஒரு 30, மொத்தம் 58. எனக்கு வந்துட்டு 9.25 அடியில் 30 ஒயர் வந்தது ஒரு ரோலில். சரிங்களா? ஒயிட் கலரில் வந்துட்டு அதே 9.25 அடியில் 28 தான் வந்துச்சு, 2 ஒயர் கம்மியாக வந்துச்சு. ஸோ இது ஒயர் டிஃப்ரெண்ட்டு. ஒரே ரோலில் அது 30 ஒயருமே, இது 28 ஒயரும் தான் எனக்கு வந்துச்சு. திருப்பி 28க்கு 14 நாட்டு ஆச்சுங்களா, எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக எனக்கு ஒரு ரோல். இது வந்து வெட்டுறதுக்கு மட்டும் எனக்கு 2 ரோல் செலவாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேஸ் போடுறதுக்கு நான் வந்துட்டு 19 அடி பேஸ் போட போகிறேன். 29 நாட்டையும் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்பில் ஒரு 9 லைனும், டவுனில் ஒரு 9 லைனும், மொத்தம் 19 லைன் போட போகிறேன். ஒரு 18, ஓகே, 19, 18, 17, 19 லைனு நான் போட போகிறேன். இந்த கூட பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக அழகாக வரணும். இது வந்துட்டு முக்கோண வடிவில் வர மாதிரி பேட்டர்ன் நான் போட போகிறேன். அதுக்காக 1 பிளாக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 1 பிளாக்கில் வைக்க போகிறேன். அப்புறம் ஒயிட்டில் 1, பிளாக்கில் 1, ஒயிட்டில் 1, பிளாக்கில் 1, ஒயிட்டில் 1 வச்சுட்டு மொத்தம் 29 நாட்டையும் நாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு நீங்கள் ஒயர் விட்டால் போதும். ஏன்னா அந்த ஒயரை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு சின்னதாக விட்டாவே போதும். சின்னதாக விட்டுட்டு நீங்கள் நாட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணி அந்த 29 நாட்டையும் நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு 29 நாட்டையும் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட்டு எண்டுலேயும் பிளாக் தான் நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட்டு எடுத்துகிட்டு உள் ஒயரை வந்து எடுத்திங்கன்னா நீட்டாக சிக்கில்லாமல் வரும். இந்த மாதிரி உள் ஒயரை எடுத்துக்குங்க. உள் ஒயர் எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு சிக்கு வராது. ஏன்னா இது 2 ரோலையும் நம்ம பிரித்து வைக்கிறோம். அப்படின்னா இது வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு லைனும், பிளாக்கில் ஒரு லைனும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்துட்டு நான் பிளாக் தான் எடுக்க போகிறேன். அதனால் பாருங்கள், பிளாக் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டில் பிளாக்கில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒயிட்டு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 29 நாட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பில் ஒரு 9, டவுனில் ஒரு 9 லைன் போடுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ்க்காக தான் இது. 3 துண்டு ஒயர் எடுத்திருக்கேன். அது வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 3 துண்டு ஒயரை 2 துண்டு ஒயரை இன்ட்டு மாதிரி வச்சுட்டு 3ஆவது ஒரு துண்டு ஒயரை எடுத்து அதை வந்து 2 இன்ட்டு மாதிரி வச்சுருக்கிறதையும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் கீழே இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு ஃபோல்டுக்குள்ளார விடணும். அப்புறம் 2ஆவது நாட்டில் இருக்கிறத எடுத்து 2 ஃபோல்டுக்குள்ளார விடுற மாதிரி வச்சு 4 பக்கமும் இழுத்து விட்டிங்கன்னா நீட்டாக நெல்லிக்காய் நாட்டு வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூட போடுவீங்களாம்மா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருச்சு. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறத தொடங்கலாம். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாட் வந்துட்டு பிளாக்கில் ஸ்டார்ட் பண்ணோம்னா பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று வச்சு அப்படியே ஃபுல்லாக 29 நாட்டையும் நாம் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், எப்படி லேடர் நெல்லிக்காய் நாட் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒயர்ஸ் எல்லாம் வெட்டி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக்கில் 30 ஒயரும் ஒயிட் கலரில் 28, மொத்தம் 58 ஒயர் நம்ம 9.25 அடியில் வெட்டியிருக்கோம். பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ரோ போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போட டைட்னஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்மளுக்கு நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு 3 ஒயர் வேணும். வெட்டு ஒயர் 2, சுத்த ஒயர் 1, மொத்தம் 3 ஒயரு. வெட்டு ஒயரில் 2ஐயும் மடித்து ஃபோல்ட் பண்ணி ஈவனாக எடுத்து நம்ம நாட் போட போகிறோம். போடும்போது அப் அண்ட் டவுன் வந்து கரெக்டாக சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் மடித்து வச்சுருந்ததுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் பார்த்து கரெக்டாக போட்டுக்குங்க. இது ஃபஸ்ட் நாட்டு. இப்போ ஒயிட் வைக்க போகிறோம். ஒயிட்டும் அதே மாதிரி தான் போட்டுட்டு மொத்தம் 29 நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பூ வெட்டும்போது நம்ம எப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோமோ அதே மாதிரி எண்டில் முடியும் போதுமே 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஒயர் விடுங்க போதும். இது ஃபஸ்ட் ரோக்கு மட்டும்தான். செகண்ட் ரோக்கு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஒயர் விட்டுறணும். அதாவது 9.25 அடியில் 4 அடி பக்கமாக விட வேண்டியது வரும். பாருங்கள், 4 அடி பக்கமாக வரும். இந்த மாதிரி நாட்ஸை நல்லா டைட்னாக இழுத்து பிடிச்சி நல்லா ஈவனாக பண்ணிக்கிங்க. ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம 29 நாட் போட்டு முடிக்கிற வரைக்குமே ஈவனாக வச்சுருக்கோமா, ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட் ரோ போட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நான் 9 லைன் போட போகிறேன். கீழேயும் ஒரு 9 லைன் போட போகிறேன். சென்டர் ரோவோடு சேர்த்துனோம்னா ஒரு பக்கம் 10. அதே மாதிரி இந்த பக்கம் சென்டரோடு சேர்த்துனோம்னா 10. ஆக மொத்தம் சென்டர் நாட் 1, இந்த அப்பில் 8, அப்பில் 9, டவுனில் 9, மொத்தம் 19 லைன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 19 லைன் போட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம் தறி ஓடிக்கிட்டே இருக்கிறனால அந்த சத்தம் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால மெதுவாக தான் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ பிளாக் ஒன்று வச்சுட்டோம். அடுத்தது ஒயிட்டு.
எல்லா நாட்டையும் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஃபஸ்ட்டு நாட்டு தொடங்கும் போதும் இப்போ பிளாக்கில் ஒரு லைன் போட்டிருக்கோமா, நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட் கலரில் போடணும். அப்புறம் தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாக்கில் போடணும். அது மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்று மாற்றி 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 அப்படியே வந்து கடைசியில் ஸ்டார்டிங்கில் பிளாக் நாட்டில் தொடங்கியிருக்கோமா, எண்டு முடிகிறதும் பிளாக்கில் முடியணும். அதே மாதிரி இந்த பக்கம் மொத்தமாக பேஸ் வந்து 19 லைன் போட்டுட்டு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், 19 லைன் வந்து 19வது லைன் இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது மேலே 9வது லைன் வந்து மிக்சடு லைனாக வரணும். அதே மாதிரி கீழே 9வது லைனும் வந்து மிக்சடு லைனாக வரணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு அது ஒயிட்டில் முடியும்னு நினைக்கிறேன். எஸ், ஒயிட்டில் தான் முடியும் 4 கார்னருமே. அப்புறம் வந்துட்டு இதுக்கு 6 கார்னரு 6 கார்னரும் நல்லா வெட்டி கட் பண்ணிவிட்டு அதை 6 மூலையிலையும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். அது வந்து நான் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மடியில் வச்சு போட்டதுனால பாருங்கள் உள்ளே போயிடுச்சு, தெரியல. நான் தான் சொல்லிட்டேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓரலாக சொல்லியிருக்கேன்ல. மொத்தம் 29 நாட்டையும் ரன்னிங் வேரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் பிளாக்கு, எண்டும் பிளாக்கு. அப்புறம் அந்த பக்கம் 9 லைனு, இந்த பக்கம் 9 லைனு போட்டு மொத்தம் 19 லைனு போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். எனக்கு வந்து இது ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 4 ரோலில் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஒயிட் கலரு 2 ரோலு, பிளாக்கு 2 ரோலு, எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் வந்துட்டு ஒயிட்லேயும் பிளாக்லேயும் வாங்கியிருக்கேன். ஏன்னா மொத்தம் இதுக்கு வந்துட்டு 4 கட்டு தான் பிடிக்கும். எது வந்து அதிகமாக பிடிக்கும், எது கம்மியாக பிடிக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் நான் 6 கட்டு ஒயர் வாங்கியிருக்கேன். பிளாக் 3, ஒயிட் 3. அதில் வந்துட்டு வெட்டருக்கு 2 ரோல் போயிடுச்சு. அடிபாகத்துக்கு 1 ரோலு. ரன்னிங் மேலே வரும்போது பிளாக் பாதி ஒயிட் பாதி வரும். ஸோ ஒரு ரோலாக 10 தான் என்னமோ தெரியல. அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து 2 ரோல் வாங்கிட்டேன். சாரி 2 ரோல் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் எல்லா லைனையும் அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு நீட்டாக போட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய செல் பழசு நல்லா அப்படியே மணி மாதிரி சவுண்டு வரும். இது புது செல் வந்து சவுண்டு கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் பேசுகிறது வந்துட்டு அது நைட் டைமில் இருக்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் மெதுவாக பேசியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதுவே 16 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து அப்லோடு ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அதே வந்துட்டு என்ன பழைய செல்லாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு மேலேயே அப்லோட் ஆகாது. நான் 45 ரூபா போய் கார்டு போட்டுட்டு வந்து அதுக்கு இது பண்ணி தான் 45 ரூபாய்க்கு போட்டு தான் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண வேணும். ஆனால் இது வந்து 5Gயாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா, நெட் கனெக்ஷன் வாங்கிட்டால் அதை விட ஈஸியாக இருக்குங்கிறாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து நான் ஒருத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் எங்கள் வீட்டில். அதனால் ஒரே ஒரு ஃபோன் தான். ஒரு ஃபோன் இருக்கிறதுக்கு நெட் கனெக்ஷன் எதுக்கு வாங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதே ஒரு வீட்டில் 4-5 ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி, லேப்டாப்பு அது இதுன்னு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம நெட் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற நெட்டே போதும்னு நான் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் நான் அப்போவே ரிப்ளை பண்ணுறேன். பார்த்தா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நான் வேலையாக இருந்தேன்னா, நான் செல் எடுக்காமல் இருந்தேன்னா, நான் எப்போ செல் எடுத்தாலும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மோர் வீடியோஸ் போய் பார்க்கணுன்னா 500 வீடியோஸ் பக்கமாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத காலையில் லைவில் சொல்லியிருந்தாங்க வாமிகா சிஸ்டர். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டுட்டோரியல் எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணி நாங்கள் வீடியோ போடுறோம். ஆனால் எங்களது வியூஸ் போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ்.